வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக எங்கு பார்த்தாலும் டீ கடை, அப்புறம் ஹாட் சிப்ஸு, மற்ற இந்த மாதிரி நொறுக்கு தீனி வகைகள், அதை தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சலூன் கடைகள் வந்து ரொம்ப பெருத்து போச்சு. ப்ளஸ் மசாஜ் சென்டர்ஸ் எங்கே பார்த்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் திடீர்னு ஒரு மெசேஜ் அழைப்பு வரும். இந்த மாதிரி வந்து பெண்கள் மசாஜ் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு உண்டு, தேவைப்படுவது தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு. எல்லாமே பெண்கள் மசாஜ், ஆண்களுக்கு. இந்த மாதிரி ஒரு விளம்பரங்கள், ஒரு மெசேஜ். அப்புறம் பார்த்தோம்னா இப்போ எங்கே பார்த்தாலும் சலூன் கடைகள். ஆமாம், அங்கே போனோம் அப்படின்னோம்னா இப்போ நம்ம ஆள் தமிழகத்தை சேர்ந்தவன் கடை வச்சிருந்தார், சலூன் கடை வச்சிருந்தார் அப்படின்னா அவர்லாம் செய்ய மாட்டார். வட இந்தியாவிலேருந்து வந்த பல பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இன்னைக்கு கட்டிங்கு சேவிங் எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்க, மசாஜ். கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மசாஜ். பின்னால் கழுத்தை அப்புறம் இப்படி திருப்புறது, அப்புறம் வந்து முதுகை குத்துறது, மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு அது வந்து இலவசமாக தான் பண்ணுறாங்க, காசுலாம் கிடையாது, பண்ணி அனுப்புவாங்க. இதை பார்த்தவொடனே என்ன பண்ணுவார் நம்ம ஆடு, சரி அடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு அங்கேயே போகலாம் சொல்லிட்டு அங்கே தான் போவார். அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு. அதாவது தாய்லாந்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். அந்த அம்மா வந்து ஒரு பாப்பாடை, வயசு வந்து 20 தான், பேரு சாயதா பிரோஹோம் அப்படின்னு அந்த பொண்ணு பேரு. பாப்பாடை பல படங்கள்லையும் அந்த தாய்லாந்து படத்துலையும் பாடியிருக்கிறாங்க. இப்போ பிரபல்யமானவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மசாஜ் சென்டருக்கு போயிருக்கிறாங்க. உடம்புல ஒரு மாதிரியாக மசாஜ் போனோம்னா ஒரு 3 தடவை மசாஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு சொல்லிட்டு 3 தடவை மசாஜ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் நாள் வந்து கழுத்தை நல்லா இறுக்கமாக பிடிச்சி லைட்டாக திருப்பி இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அடுத்தது 2வது நாள் போகக்கூடிய சமயத்தில் ரொம்ப அழுத்தமாக திருப்பியிருக்காங்க. திருப்பினோன்னா கழுத்து எலும்பு வந்து உடஞ்சிருக்கு, ஆனால் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் 3ஆம் நாள் போகக்கூடிய சமயத்தில் கை காலெல்லாம் போட்டு ரொம்ப மசாஜ் பண்ணி குத்திருக்க சமயத்தில் கை காலெல்லாம் வீங்கிடுச்சு, உடம்பெல்லாம் வீங்கி அட்மிட் ஆகக்கூடிய அளவு சூழல் ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து எலும்பு முறிந்தது. அடுத்தது 3ஆவதா செய்யக்கூடிய சமயத்துல கைகால் மசாஜ் பண்ணக்கூடிய சமயத்துல கைகாலில் பிறவச்சு ரொம்ப கடுமையா மசாஜ் பண்ணியிருக்காங்க. மசாஜ் பண்ணினவங்க இந்த சென்டர்ல பண்ணியிருக்காங்க தாய்லாந்துல. இவங்க என்ன ஆல்ரெடி கழுத்து தான் முறிஞ்சு போச்சு, தெரியல இவங்களுக்கு எலும்பு முறிஞ்சது. உடனே இதுவும் சேர்ந்தவுடனே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஆளை வந்து டவுன் பண்ணி ஐசியூ வார்டில் அவசர சிகிச்சை பிரிவு வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு சிகிச்சை பண்ணக்கூடிய சமயத்தில் அவர் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவு போடுறார். இந்த மாதிரி வந்து நடந்து போச்சு, ஒரு தடவை போனேன் கழுத்தை லைட்டாக திருப்பினாங்க, 2வது தடவை போனேன் ரொம்ப ஓவராக திருப்பி எனக்கு என்ன மசாஜ்லாம் பண்ணாங்க, நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது, திடீர்னு வந்து ஒரு சோகமாக போச்சு. அப்போவே கழுத்து எலும்பு வந்து எனக்கு முறிஞ்சிருச்சு, நான் கண்டுகொள்ளவில்லை, எனக்கு தெரியவில்லை, பிறகுதான் தெரிஞ்சுது. அப்புறம் 3ஆவது தடவை பண்ணக்கூடிய சமயத்துல கைகாலெல்லாம் குத்துனாங்க. குத்தக்கூடிய சமயத்தில் கைகால் எலும்புலாம் வந்து என்ன பாதிப்பு அடைஞ்சது தெரியல, கைகாலெல்லாம் வீங்கி போய் ரொம்ப அப்படியே காயங்கள்லாம் ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, கழுத்து எலும்பு வந்து முறிஞ்சிருக்குது. காரணம் என்னன்னா, மசாஜ் செய்பவர்களுக்கு பல அனுபவங்கள் இருப்பதில்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கழுத்து எலும்பை வந்து திருப்பிடுறாங்க. கழுத்து எலும்பை திருப்பக்கூடாது, இது வந்து நான் விட்டு செல்லக்கூடிய ஒரு பாடம், மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாங்க. அது மாதிரியே வந்து மீண்டும் வருவேன் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் சொன்னாங்களே தெரியல. அந்த சாயாதா பிரோஹோம் அந்த பாப்பாடை, தாய்லாந்து பாடகி 2 நாளைக்கு முன்னாலே இறந்துடுறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வு பாருங்க. என்ன நடந்தது, ஒன்றும் கிடையாது. மசாஜ் சென்டருக்கு போயிருக்கிறாங்க, மற்றபடி வந்து மசாஜ் பண்றாங்க. நம்ம ஊர்ல வந்து சலூன் கடைக்காரங்களே, வட இந்திய கடை வச்சிருக்காங்க, டிசைனா கடை வச்சிருப்பாங்க, அவங்களே வந்து மசாஜ் பண்றாங்க. ரொம்ப
அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இது சம்பந்தப்பட்ட வகையில மருத்துவர்களிடம் கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா வந்து மசாஜ் நல்ல சர்வீஸ் பண்ணவங்க கழுத்தை திருப்ப மாட்டாங்க அப்படின்னு கூட ஒரு தகவல் சொல்றாங்க. மசாஜ் தெரிஞ்சவங்க கழுத்தை திருப்ப எல்போடு ஒன்றும் தெரியாதவன் தான் கழுத்தை திருப்புவான். ஏன்னு கேட்டா அந்த கழுத்து பகுதியில் வந்து கரோட்டிக் அப்படின்னு ஒரு தமனி இருக்கு. அதுதான் வந்து பிளட்டை வந்து மூளைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தமனி. அந்த தமனி வந்து கட்டாயிருச்சு, தொடர்பட்டு போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒன்று நல்ல வலிப்பு நோய் வரும், இல்லையே மரணம் வரும். அந்த மாதிரி மிக மோசமான ஒரு சூழல் ஏற்படும். இது வந்து பலருக்கு தெரிவதில்லை. அதனால வந்து மசாஜில் வந்து திறமை உள்ளவர்கள் கழுத்தை நெரிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து ஒரு தகவல் சொல்றாங்க. இதுல நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நேராக போனோமா, கட்டிங் சென்டர் போனோமா, உட்காந்தோமா, ஆண்களாகட்டும், இப்போ பெண்கள் கூட சில மசாஜ் பண்றாங்க பியூட்டி பார்லர்ல. ஆமா, அது என்ன ஆகுது, எந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் இருக்கு அப்படி யாருக்கு தெரியும்? டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிச்சுதான் சொல்றாங்க, அவங்களே வந்து தவற விட்டுறாங்க. எம்டி படிச்சுதான் சொல்றாங்க, என்ன பண்றாங்க, உள்ள கத்திரிக்கோளை உள்ள வச்சு பஞ்சை உள்ள வச்சு தச்ச கதையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு தகவல்லாம் இருக்கு. டாக்டர்ஸுக்கே அந்த நிலைமை அப்படிங்கிறப்ப பியூட்டி பார்லர்ல இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமை என்ன, சிகிச்சை செய்யறாங்க அவங்களோட நிலைமை என்ன, அதே மாதிரி சலூன் கடைகளில் சிகிச்சை செய்யக்கூடிய மசாஜ் செய்யக்கூடிய மசாஜ் செய்யக்கூடிய ஆண்களுடைய நிலைமை என்ன, எப்படி கண்டோம், சர்டிபிகேட் யார் வச்சிருக்காங்களா, அதெல்லாம் அவங்க அப்படியே சர்டிபிகேட் வச்சிருந்தாலுமே அவர்கள் சரியாக கற்றவர்களா, யாரிடம் கற்றார்கள் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு இல்லையா? அப்படியே அவருக்கு ஒழுங்காக கத்து கொடுத்தாலுமே சரி, இவர் ஒழுங்காக செய்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால வந்து இதன் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, நேரா போங்க, ஜென்ஸா மசாஜ் சென்டர் போறீங்களா, எப்பா கழுத்தை மட்டும் திருப்பாரு, மற்றபடி வந்து வேறு சம்மந்தப்பட்ட வகையில குத்துறது வெட்டுறது எந்த வகையில வேண்டாம், அதே விட்டுரு, சும்மா லைட்டா பிடிச்சி விடு அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா மசாஜ் சென்டர் போகாதீங்க. அவங்க பாட்டு ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு வைங்களா, அப்புறம் ஒரு ஏதோ ஒரு வாதம் சம்பந்தப்பட்ட நோயோ, ஒரு இழுப்பு, மற்ற ஏதாவது ஜன்னி, இந்த மாதிரி வந்து கரோட்டிக் தமனி சம்பந்தப்பட்ட வகையில கட்டாயி போச்சு, மரணம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பெண்கள் இந்த வகையில் ரொம்ப இன்னும் உஷாரா இருக்கணும். ஏன்னா அந்த பியூட்டி பார்லர்ல இது சம்பந்தப்பட்டவை நிறைய பேர் இப்போ வெளிப்படையாவே ஃப்ரீயா செய்யறாங்க. செய்யக்கூடிய சமயத்து என்ன ஆகுது, என்ன ஆகுது யாரு கண்டா? ஒழுங்கா செஞ்சுட்டா பரவாயில்ல, நம்ம கெட்ட நேரத்தை தகுந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி திருப்பிட்டாங்கன்னு வைங்க, முடிஞ்சு அப்படி கழுத்து சில பேருக்கு அப்படியே நின்றுக்கும், இப்படி நின்றுக்கும். அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது, அது கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் பல விதமான இதெல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் இந்த கரோட்டிக் தமனி கட்டாயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் மரணம் தான். அதனால வந்து மசாஜ் என்று போகாதீங்க. பெரும்பாலும் என்னுடைய கருத்து சொல்லக்கூடிய சமயம் மசாஜ் என்று பெரும்பாலும் போகாதீங்க. அவங்க போட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்பி குத்துன்னு ஒரு பெருசாக பண்ணுற மாதிரி அமௌண்ட்டை வாங்கிட்டு பண்ணி விட்டாங்கன்னு வைங்க. அப்புறம் இந்த தாய்லாந்து பாப் பாடகி சயாதா பிரோஹோம் அவருடைய நிலைமை தான் நமக்கும் வரும். ஜென்ஸுக்கு இதான் ஒரு அற்புதமான ஒரு பாடம். நேராக போனீங்களா, உட்காந்தீங்களா, கட்டிங் பண்ணீங்களா, ஷேவிங் பண்ணீங்களா அப்படின்னு வந்துடுங்க. இதே வட இந்தியக்காரங்களா இருந்து வச்சு உடனே வந்து அந்த செயலுக்கு வருவாங்க, அப்படியே பிடிச்சி விடுவா லைட்டாக, வேணாம்ப்பா நீ பிடிச்சி விடுற வேலையே வேணாம், என்னை விட்டா போய் ஒரே ஓட்டமாக ஒடியாந்துருங்க, பிடிச்சி போயிடும், உயிரும் பாதுகாப்பு. ஏன்னா அவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லை. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.